இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க மேடம், நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி அந்த பாரதி தான். அவளால நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு உண்மை சொல்லட்டுமா மேடம், எனக்கு அந்த ஆதி பையனையும் பிடிக்காது. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி உங்களுக்கு எனக்கும் பொதுவான எதிரி அந்த பாரதி தான். இப்ப எனக்கு ஆதி மேல இருக்கிற கோபம் போயிடுச்சு. ஏன்னு தெரியும்ல, அவனுக்கு தான் பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல. இப்ப ஆதி செத்த பாம்பு மாதிரி. அதனால பாரதிய நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இனிமே ஆதியை பத்தி என்கிட்ட எதுவும் தப்பா பேசுற வேலையை வச்சுக்காத. ஓகே மேடம். நான் பாரதியை தொலைச்சு கட்டுறதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டேன். ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நான் கொடுத்திருக்கிற வேலைய நீ கரெக்டா முடிச்சு கொடுத்துரு. உன் லைஃப் செட்டில் ஆகுறதுக்கு நான் கேரண்டி. இது இந்த டீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். அந்த பாரதி ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆதிக்கிட்ட எங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேணும்னு பயந்துகிட்டே தான் இருப்பா. அது மட்டும் போதாது மேடம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மேடம். எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கதை நடக்குமா? எந்த ஒட்டும் உறவும் இல்லாத பாரதிய கூடவே தங்க வச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஆதிக்கு ஏதோ ஒரு ஓரத்துல பாரதிய பத்தின விஷயம் இருந்துட்டு இருக்கோன்னு தான் தோணுது. அதனாலதான் பாரதிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிறான். சோ நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணி பாரதிய ஆதியோட லைஃப்ல இருந்து கூட்டிட்டு போகணும்னா கொஞ்சம் பெருசா யோசிக்கணும் மேடம். மேடம், என்னால இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து பாரதிக்கு என்ன குடைச்சல் கொடுக்க முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அது மட்டும் போதாது மேடம். அதுக்கும் மேல பாரதியை என்ன பண்ணலான்னு நீங்களும் யோசிங்க. ஆனா ஒரு விஷயம் மேடம், இந்த வாசு விஷயம் நமக்கு எப்பவுமே தலைவலிதான். அவன் எப்ப வருவான், என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம நிலைமை முள்ளு மேல சேலை விழுந்தா மாதிரி தான். பொறுமையா தான் மேடம் எடுக்கணும். இல்லனா சேதாரம் சேலைக்கு தான். நான் சேலன்னு சொன்னது ஆதிய. பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க மேடம். அப்புறம் அப்படியே நம்மள கொஞ்சம் கவனிக்கிறதையும் மறந்துடாதீங்க. நீ சொல்ற எல்லா விஷயத்தையுமே நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நீ சொல்றது கரெக்ட் தான். அன்னைக்கு ஆதிக்குள்ள வந்துட்டு போனது வாசுதான்னு நீ சொல்றத நான் இன்னுமே நம்பல. ஆனா ஆதி ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்னு இன்னும் எனக்கு குழப்பமாவே தான் இருக்கு. மேடம், குழப்பம்லாம் வேணவே வேணாம். கன்ஃபார்ம் தான் உங்களை. அதனாலதான் இந்த விஷயத்தை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண சொல்றேன். சரி, ஓகே. நீ பாரதிய என்ன பண்ண முடியும்னு ஆபீஸ்ல இருந்தே யோசி. வீட்ல இருந்து அவளை எப்படி துரத்துறதுன்னு என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். அப்புறம் மேடம், புதுசா அட்ரஸ்க்குலாம் வந்திருக்கேன். செலவெல்லாம் தாறுமாறா இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனிங்க. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து போறப்போ வந்து பாருன்னு.